அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோடு உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இன்றைக்கி வந்து எங்களோட தலை நோம்பாண்டு அன்றைய நாள் எடுத்து இஃப்தார் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். நோம்பு திறக்கிற டைமுக்கு இது சரி கூலாக ஒரு ட்ரிங்க் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி நான் வந்து கடற்பாசியை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஃபேனில் இல்லாட்டி ஒரு சின்ன சட்டி ஒன்றில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்து நல்லா வர சொல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கடற்பாசி சேர்த்துக்கணும். சேர்த்து அது நல்லா கரையும் வரைக்கும் கரைச்சிக்கணும். அதோட இனிப்புக்கேற்ப உங்களுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்த பிறகு ஒரு பிஞ்சால் உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அப்படி கொதி வரும் வரைக்கும் நீங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ அந்த கடற்பாசி நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 பிளேட் இல்லை 2 பிளேட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்டா நான் 3 கலரில் செய்ய போகிறேன். இப்போ நான் 3 பிளேட்லேயும் நான் வந்து இதை ஊற்றின பிறகு இதுக்கு வந்து ஃபுட் கலரையும் சேர்த்துட்டேன். ரெட், அடுத்தது க்ரீன் கலர், அடுத்தது நாவக்கார பீர்பிள் கலர், அதையும் சேர்த்துன பிறகு இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு அப்படி கட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கவும். மேலும் தேவைக்கேற்ப உங்களுக்கு இதை ஃபலூடா அடுத்தது வந்து ட்ரிங்க்ஸுகளுக்கு இது போட்டுக்கொள்ளலும். இதுவும் வந்து ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இது செஞ்சது வந்து எனக்கு ஒரு டைமுக்கு இல்லை, இது தேவைக்கேற்ப இதை எடுத்துக்கொள்ளலும் தேவைப்படுற டைமுக்கும். இப்போ அது செட் ஆகும் வரைக்கும் நான் வந்து இந்த மில்க்கை ரெடி பண்ணிக்க போகிறேன். அதே பேனில் வந்து தண்ணி ஊற்றி அதோட வந்து மில்க் பவுடர் தான் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்ச பிறகு அதோட கொஞ்சம் சீனியும் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த ரோஸ் சிரப் நான் வீட்டில் செஞ்சது தான். நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். போடாதவங்களுக்கும் லிங்கை தர டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இப்போ இதோடைய வந்து நான் 1½ கப் அளவு வந்து ரோஸ் சிரப் சேர்த்துருந்தேன். சேர்த்து அதையும் நல்லா கரைச்சிட்டுக்கணும். இதோடைய ரோஸ் சிரப்பும் மில்க்கும் நல்லா அப்படி கலந்து நல்லா கொதித்து வரணும். உங்களுக்கு இந்த கலர் போதாண்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலும். இந்த ரோஸ் சிரப் சேர்த்து உங்களுக்கு அப்படி கலந்துட்டு கொள்ளலும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க்குள்ளேயும் செய்யலும். இப்போ இது நல்லா கொதித்து வந்தப்பறம் இதை அப்படியே ஆற வச்சுட்டேன். ஆறும் வரைக்கும் இப்போ இதை பார்த்தேன். இது நல்லா செட் ஆகி வந்துச்சு. இதை நான் சின்ன சின்ன குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு ஃபலூடா மிக்ஸ் வந்து கடையில் வாங்க தேவை. உங்களுக்கு வீட்டிலையும் இப்படி செஞ்சு உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு எடுத்துக்கொள்ளலும். இப்போ இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து முக்கியமாக இந்த பேட்டிஸ் செய்ய போகிறேன். நோம்பு இஃப்தார் டைம்னால பேட்டிஸ் தான் ஞாபகம் வர. இப்போ இந்த பேட்டிஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரதுக்கு இதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன சேர்க்கணும்னு பார்ப்போம். 2 கப் அளவு கோதுமை மாவு, அதோட தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற இந்த பட்டர் சேர்த்துட்டேன். பட்டர் சேர்த்து இந்த பேட்டிஸ் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இப்போ இதை சேர்த்த பிறகு அதோட வந்து எல்லாம் கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு தண்ணி வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா சாஃப்ட் டோவாக பனைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்த பிறகு இதை அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ இதுக்கான ஃபில்லிங் கறி செய்யணும். கறிக்காக வந்து உருளைக்கிழங்கு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சு எடுத்துட்டேன். அவிச்சு எடுத்து நல்லா அப்படியே மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் போட்டுங்க. ஆயில் நல்லா சூடாகி வரிசையில் அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கணும். அதோட வந்து உருளைக்கிழங்கு எப்படி மசித்து வச்சுருந்தா போட்டுக்கணும். போட்டு தேவையான அளவு மசாலாக்கள் வந்து மிளகுத்தூள், கட்டரத்தூள் தான் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட வந்து எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு எப்படி எடுத்து ஆற வச்சின பிறகு தான் இதுக்கான ஃபில்லிங் கறி ரெடி. இப்போ இந்த பேட்டிஸ்க்கான மாவை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கெல்லாம் நான் வச்சுட்டேன் கட் பண்ணி. இன்றைக்கி வந்து நான் அவலில் தான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக வந்து கொஞ்சம் பட்டரை என்னப்படி ட்ரேயில் வந்து கொஞ்சம் பூசிட்டேன். பூசி அப்படி ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மாவை வந்து 2 பகுதியாக நான் பிரித்து எடுத்துட்டேன். பிரித்து எடுத்த பிறகு கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு டஸ்ட் பண்ணி இப்போ மாவை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும். முருட்டை கட்டியால் நான் தட்டி எடுத்துட்டேன். பெரிய ஒரு ரோலை இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ சின்ன சின்ன குட்டியாக உங்களுக்கு தட்டிஃப்ட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி மாவை வந்து பெரிய பகுதியை எப்படி பரத்தி எடுத்த பிறகு இதை ஒரு மூடியால் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சில்வர் மூடி இருந்தால் சீக்கிரமாக இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். எப்படி கட் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பேட்டிஸ் அச்சு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி கட் பண்ணி இதே மடித்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து பேட்டிஸ் அச்சால் தான் செய்ய போகிறேன். அந்த வெட்டி எடுத்து இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக தட்டி எடுத்துட்டேன். தட்டி எடுத்த பிறகு இன்னும் எப்படி இந்த அளவு மெல்லிசாக தான் இருக்கணும். அதுக்கு மிச்சம் மெல்லிசாக்க வேணாம். இப்போ இதை வந்து நான் இந்த அச்சில் வச்சுருந்தேன். வச்ச பிறகு இன்னும் எப்படி ஓரமெல்லாம் நல்லா இழுத்துடணும். எல்லாம் கவர் ஆகும் வரைக்கும் இன்னப்படி
இதில் வந்து ஃபில்லிங் கறியை நான் இதுக்கு வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து முட்டை பேட்டிஸ் தான் செய்ய போகிறேன். இந்த கறியோடைய வந்து முட்டை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த முட்டையை வச்சுக்க போகிறேன் இதில். இந்த வீடியோ புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் இதில் வர ரம்ஜான் உங்களுக்கு வீடியோகள் எல்லாம் வரும். எப்படி மடிச்சுட்ட போகிற எப்படி ஓரத்தில் மாவை எப்படி வெளியே எடுத்துடணும், எடுத்த போகிற எப்படி இதை மெதுவாக இதுலேருந்து பட்டிஸ் எடுத்து அதில் வச்சிடணும் ட்ரேயில். இப்படி ஒவ்வொன்றா நான் எல்லாம் எடுத்து செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நாங்கள் அவனை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து உங்களுக்கு அவன் இல்லாட்டி உங்களுக்கு ஆயில்லையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், அது உங்களோட விருப்பம். எல்லாம் செஞ்செடுத்த போகிற இன்னும் அப்படி தான் இருந்துச்சு. இதை வந்து நான் இப்போ அவனில் வச்சுக்க போகிறேன். அவனில் வச்சு நாங்கள் இதை ஒரு 25 நிமிஷம் மாதிரி நாங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துட்டா சரி. அது பேக் பண்ணுற டைமுக்கு பள்ளி கஞ்சியும் அதோட பேரிச்சம்பழமும் வந்துருச்சு. இப்போ நான் வந்து அதை வந்து இன்னொரு பொட்டலுக்கு மாற்றினேன். பேரிச்சம்பழம் இருந்தால் அது வந்து கீஸில் தான் வந்துச்சு, சொப்பின் கீஸ். அதை வந்து இது இப்படி பொட்டில் போட்டு வச்சுட்டு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உடைக்கிறதுக்கு. அதையும் போட்டு வச்சுட்டு இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருந்து இந்த ஃபலூடா சர்பத்தை இப்போ ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்டா இப்போ 6 மணியும் ஆகிட்டுது. இப்போ இதுக்கு வந்து இந்த கடற்பாசி கட் பண்ணி போட்டிருந்தேன். அதோடு வந்து கசகசா சந்தசி அது வந்து ஊற வச்சுருந்து அதையும் இதோடு சேர்த்து கலந்துட்டுருந்தேன். இப்போ வந்து பட்டிஸும் வந்து நல்லா பேக்காகி வந்துட்டுது. அதையும் எடுத்து இப்போ எல்லாம் ஒவ்வொரு பிளேட்டுகளுக்கு போட்டுனேன். அதோட வந்து இன்றைக்கு நான் வாட்டர்மெலன் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்ச போகிறோம். இப்போ மெக்கரோனி கொஞ்சம் சிக்கன் போட்டு அவிச்சு எடுத்துட்டேன். இந்த மெக்கரோனி வந்து கொஞ்சம் ஒருத்தர் கொஞ்சம் விருப்பம், அதனால தான் மெக்கரோனி செஞ்சு எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் ஒருத்தர் முதலாம் நோன்பு பிடிக்கிற இந்த வருடம்தான். அவங்க மிச்ச மாசோட இந்த நோன்பு திறக்கிற டைமுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சொல்லி விளங்கும். பலூடாவையும் இன்னப்படி ஊற்றிட்டேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபலூடா உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துக்கும். இப்போ இஃப்தார் டைமில் இப்போ பாங்கு செல்ல போகிற டைம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க, உங்களுக்காகவும் நாங்கள் எங்கள் துவாவில் சேர்த்துக்கொள்கிறோம். இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் ரம்ஜான் கரீம் முபாரக்.